சார் வணக்கம் சார். ஜோதிடம் பற்றி சில விளக்கங்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கேளுமா. சார் முதல் கேள்விங்க சார், ஒரு தனி மனிதன் ஜாதகத்தை எப்பப்போ பார்க்கலாம் சார்? ஆமாம், கேள்வி நீங்கள் கேட்டது உங்களுடைய சந்தேகமா இல்லை பொதுவான ஒரு கேள்வியா அப்படிங்கிறத நாம் முதல்ல எடுத்துக்கலாம். ஜாதகம் ஒரு மனிதனுக்கு எப்போ பார்க்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அந்த காலத்தில் கிராமத்தில் இருக்கவங்க அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஜோசியர்கிட்ட அந்த குழந்தை பிறந்த நேரத்தை வச்சு கேட்பாங்க. அவங்க கேள்வி அப்போ என்னவா இருக்கும், பிறந்த குழந்தைக்கு அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்குது, தாய் தகப்பனுக்கு எப்படி இருக்குது, அந்த தாய் தகப்பனுக்கு எப்படி இருக்குது, தாய் மாமனுக்கு எப்படி இருக்கிறது, தாத்தா பாட்டிக்கு எப்படி இருக்குது, அத்தை மாமனுக்கு எப்படி இருக்குங்கிறது தான் ஜோதிடம் அன்றைய காலத்தில் இப்போ மக்களுடைய கேள்வியை. அன்றைக்கி ஒரு கிராமத்தில் ஜோதிடர் இருப்பாங்க, பெரும்பாலும் வல்லூர்கள் கிராமத்தில் இருப்பாங்க. ஒவ்வொரு கிராமத்துலேயும் வல்லூர்களும் ஒரு சில குருக்களும் ஜாதகம் பார்ப்பாங்க. அவங்கக்கிட்ட கொண்டு போய் இதுதான் கேள்வி கேட்பாங்க. ஒரு குழந்தை பிறந்து 4 வயது வரைக்கும் அந்த குழந்தையினுடைய முன்ஜென்ம கர்மா அல்லது அவர்கள் அந்த ஆன்மா செய்த பாவ புண்ணியத்தைப்படி அதுக்கு நல்லதோ கெட்டதோ நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால தான் 1 வருடம் கழித்து தான் ஜாதகம் கணிப்பாங்க. அதற்கு அடுத்தது 4 வருடம் தாயினுடைய கர்மாவை போயோ அல்லது தாய் செய்த பாவ புண்ணியங்கள் பலன் நடக்கும். 12 வயதுக்கு மேற்பட்டு தான், இப்போ 8 வயதுலேருந்து 12 வயது வரைக்கும் அப்பாவனுடைய கர்மம். அப்போ ஒரு குழந்தை பிறந்தலேருந்து 12 வயது வரைக்கும் அந்த குழந்தைக்கு தனி ஜாதகத்தை பலன்களை கேட்டு தெரிஞ்சிக்கூடாது. குழந்தை பிறந்தோன்னா ஆரோக்கியம் எப்படி, அப்பா அம்மா நிலை எப்படி, இந்த உறவுகளை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு, தண்ணி தோஷம்னு ஒரு தோஷம் இருக்குது, இதுக்கெல்லாம் பார்த்துக்குவாங்க. எந்த ராசியில் பிறந்தால் தண்ணி இருக்குது, தண்ணி ஊற்றுறது எப்படி, தண்ணி தோஷம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் சின்ன கேள்விகள் தான். ஆனால் நிறைய விஷயம் இருக்குது. அந்த காலத்தில் இதெல்லாம் கடைப்பிடிச்சாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு அடுத்தது முடி எடுக்க 1 வருடத்துக்குள்ளே முடி எடுப்பாங்க, சிலர் 3 வருடத்தில் எடுப்பாங்க, சிலர் 5 வருடத்தில் எடுப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் அந்த குழந்தை ஜாதகத்தை எடுத்து இந்த குழந்தை ஜாதகப்படி எப்போ முடி எடுத்துக்கலாம், எப்போ காது ஊற்றலாம் அப்படிங்கிறத கேட்பாங்க. இது எதுக்காக ஜோதிடர்கிட்ட கேட்குறதுனா, ஒரு குழந்தைக்கு முத முடி எடுக்கிறப்போ அந்த குழந்தை பிறந்த கிழமையிலையோ அல்லது பிறந்த நட்சத்திரத்திலேயோ எடுக்கக்கூடாது. 1க்கு மேற்பட்ட திதிகள், இந்த 3 திதிகள் அல்லது 3 நட்சத்திரம் ஒரே நாளில் சந்திக்கிற நாட்கள், இதெல்லாம் அது ஒரு திருதின ஸ்பிரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாட்களில் எடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு முடி எப்போ எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அதுக்கு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறப்போ, பள்ளிக்கூடத்தில் 1வது 2வது படிக்கிறப்ப பெரிய கல்வியை பற்றி கேட்க வேண்டியதில்லை. ஆனால் பொதுவாக எந்த நாளில் சேர்த்துக்கலாம், கல்வி எந்த நாளில் சேர்த்தா நல்லாயிருக்கும், இவனுக்கு வித்யா ஆரம்பம்னு சில நட்சத்திரங்கள் இருக்குது, சில நாட்கள் இருக்குது, சில திதி இருக்குது, அந்த நாட்களில் சேர்த்தா கல்வி மேம்படுங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த குழந்தைக்கு பள்ளிக்கூடம் சேர்க்குறதில்ல. அப்போல்லாம் 5 வயசில் சேர்ப்பாங்க. இப்போல்லாம் 2 வயசு 3 வயசுல சேர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்போ சேர்த்தாலும் அந்த காலகட்டத்தில் எந்த நட்சத்திரத்தில் எந்த வித்யாம்பரம் ஆகக்கூடிய நட்சத்திரங்கள் சிலது இருக்குது, எந்த கிழமையில், பொதுவாகவே திங்கள் புதன் வியாழன் இந்த நாட்களில் போய் குழந்தைங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பது சிறப்பு. அதில் சில நட்சத்திரங்கள் ஒரு நாட்களில் சேர்ப்பது மிகுந்த சிறப்பு. அப்போ பார்த்துக்கலாம். அதற்கு அடுத்தது இவ்வளோ தான் அந்த குழந்தையை பற்றி அப்போ நம்ம எடுத்துக்கிறதே அதை மட்டும்தான். இப்போ 12 வயது வரைக்கும் ஒரு குழந்தை பிறந்து 1 வயது வரைக்கும் முழு ஜாதகமே எழுதக்கூடாது. சில பேர் 5 வருஷம் கழித்து தான் எழுதுவாங்க. 5 வருஷம் குடிச்சு எழுதிக்கலாம். அது வரைக்கும் அந்த ஒரு பக்கமே வச்சு பார்த்துக்கலாம். 12 வயதுக்கு மேலே தான் அந்த குழந்தையினுடைய ஜாதக பலாபலன்கள், ஆயுள் பாவம், மற்ற அவனுடைய எதிர்காலம், கல்வி அப்படிங்கிறது. ஒரு 12 வயசில் பார்க்குறப்ப எதிர்காலத்தில் இவன் காதல் கல்யாணம் பண்ணுவானா, இவன் எப்படி வருவான் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. ஒரு கேள்வி 12 வயசுலேருந்து அவனுக்கு 24 வயசுக்கு மேலே தான் திருமணங்கிறது. அப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் ஜாதகத்தை எடுத்துக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கே நம்ம நாட்டில் தமிழக முதல்வராக இருந்தவங்க ஜாதகத்தெல்லாம் யாருமே எடுத்து பின்னாடி நீங்கள் வருங்காலத்தில் இப்படி வருவீங்கன்னு கணிச்சவங்க கிடையாது. விஜய் ஜாதகத்தையே எடுத்துக்குமே, தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஜாதகத்தையும் எடுத்துக்குமே. அவர் ஜாதகம் இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை ஜோதிடர்கள் பார்த்துருப்பாங்க. யாராவது இவர் முதல்வர் ஆவார்னு சொல்லி கணிச்சாங்களா? அதனால் ஒரு காலகட்டம் வரப்போ திசா புத்திங்கன்னு ஒரு விஷயம் சந்திக்கும். அப்போ பேசிக்கலாம். அப்போ 12 வயசில் எடுக்கிறப்போ அந்த குழந்தைய படிப்பு சேர்க்கறத பற்றி, படிப்பில் எந்த மாதிரி நாலேஜ் வரும், எந்த மாதிரி கல்வி இவனுக்கு சிறப்பாக வருங்கிறது. அப்புறம் 10வது படித்து 11வது வரப்போ என்ன மாதிரி குரூப் எடுக்கலாம். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஜாதகம் பார்த்துக்கலாம். இதை குழந்தைங்களுக்கு அவன் வளர்ந்து திருமணமாகறப்ப, அப்போ திருமண காலகட்டம் வர்றப்ப இந்த மாதிரி எந்த மாதிரி பெண் வரும், அல்லது இவன் காதல் திருமணம் செய்வானா, அல்லது எங்கள் பேச்சை கேட்டு கேட்பானா, திருமண நிலை எப்படி இருக்குங்கிறப்ப அப்போ எடுத்துக்கலாம். அப்போ உயர்நிலை கல்வியில் சேர்க்குறப்ப எந்த துறை இதில் இவன் சிறப்படைவான் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். திருமண காலகட்டத்தில் எப்படிப்பட்ட திருமணம், திருமணம் எந்த வகையில் நடக்கும்,
எப்படிப்பட்ட பெண் வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலகட்டத்தில் கேட்டுக்கலாம். திருமணம் ஆன பின்னாடி அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அல்லது குழந்தை பிறப்பு தள்ளி போகுதுங்கிறப்ப கேட்டுக்கலாம் என்ன காரணம் அப்படிங்கிறது. சில ஜோதிடர்கள், சில நல்ல நுணுக்கமான ஜோதிடர்கள் அல்லது திறமையான ஜோதிடர்கள் ஒரு ஆண் ஜாதகத்தையும் பெண் ஜாதகத்தையும் பொறுத்திறப்பிய இவங்க 2 பேத்துக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும், குழந்தை பாக்கியம் தள்ளி போகுங்கிறதெல்லாம் சொல்லிவிடுவாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்துக்கலாம் குழந்தை. அப்புறம் அவனுக்கு உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயம் வர்றப்ப பார்த்துக்கலாம். ஒரு தொழில் தொடங்குறான் அப்படிங்கிறப்ப அப்போ போய் ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கலாம். ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறான், ஒரு சுபகாரியம், ஒரு குழந்தை பிறந்து 8 வயசு இருக்குது, அப்போ அவங்க அப்பா வீடு கட்டலான்னு நினைக்கிறாரு. அப்போ போய் இவன் ஜாதகத்தை எடுக்க முடியாது, அவங்க அப்பா அம்மா ஜாதகத்தை வச்சு இவன் ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்து நடத்திக்கலாம். அப்போ அந்த ஒவ்வொரு சுபகாரியங்கள் நடக்கிறப்ப, ஒரு தொழில் தொடங்குறப்ப, ஒரு திருமணம், இந்த மாதிரி வீடு கட்டுதல், ஒரு ஆரோக்கியம் கெட்டு போச்சுங்க, இப்போ இவனுக்கு ஆரோக்கியம் கெட்டு போச்சு, இந்த ஆரோக்கியத்திலேருந்து மீண்டுடுவானா, இந்த நோய்க்கு சித்த வைத்தியமா அல்லது ஆங்கில மருத்துவமா, இப்படிப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ஜோதிடம் பார்க்கலாம். ஆனால் அடிக்கடி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் ஜோதிடம் பார்ப்பது என்னை பொறுத்தளவு தவறு தான். இன்னொரு விஷயம், பொதுவாக ஒரு ஜாதகம் பார்க்குறப்ப இன்றைக்கி ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அடுத்தது 40 மாதம் கழித்து பார்ப்பது சிறப்பு. இது என்ன 40 மாதம் கணக்குன்னா, அதிகபட்சமாக தசை புத்திங்களோ சுக்கர தசை மட்டும்தான் 40 மாதம் நடக்கும், அப்போ பார்க்கலாம். அல்லது ஒவ்வொரு சனி பயிற்சிக்கும் பார்க்கலாம். சனி பயிற்சி ஆனோன்னா சனிங்கிற கிரகம் மிகப்பெரிய தாக்கத்தை செய்யும் அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு இப்போ நடந்த அரசியலை வச்சு ஒரு விஷயம் சொல்கிறேங்க. சனிங்கிறது பொதுவாக இப்போ மீனத்தில் தான் இருக்குது, வேறு எங்கேயும் அந்த கட்டம் போகல. ஆனால் தலைவர்களுக்கு தலைவர் சனி மாறி இருக்கு. மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அவங்க பிறப்பு ஜாதத்தில் சனி துலாத்தில் இருக்குது, இப்போ சனி மீனத்தில் இருக்குது. அப்போ இது 6-8 வருகிறது, அதுக்கு ஒரு பலன். உதயநிதி ஸ்டாலின் ஜாதகத்தில் சனி சிம்மத்தில் இருக்குது, அவருக்கு சனி 6-8 வருது, அதுவும் ஒரு பலன். அதற்கு தகுந்த பலன் திரு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வந்து மிதுனத்தில் இருக்கார், இப்போ கோச்சாரத்தில் 10ல் இருக்கார். அப்போ இந்த கோச்சாரத்தில் இருக்க சனியும் பிறப்பு ஜாதகத்தில் இருக்க சனியும் பார்த்துக்குது. அப்போ இந்த ஒரு சனி பகவான் ஒரு இடத்துல தான், வான மண்டலத்தில் ஒரே இடத்துல தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு விதமாக பலன் தரும். இப்போ தலைவர்கள் ஜாதத்தில் சிம்மத்தில் துலாத்தில் சனி பகவான் இருக்காருன்னா, இது மாதிரி நாட்டில் பல கோடி மக்கள் ஜாதத்தில் துலாத்தில் சனி இருக்குது. அந்த 2.5 வருஷத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாமே சனி பகவான் துலாத்தில் தான் இருப்பார், உச்சத்தில் தான் இருப்பார். 53, 54 இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே. அப்போ எல்லாருக்குமே இது மாதிரி பலன் நடக்குமானா, அவங்க நிலையை பொறுத்து, அவர்கள் செய்யும் தொழிலை பொறுத்து, அவர்கள் ஸ்தானங்களை பொறுத்து சனி பகவான் நல்லதையோ கெட்டதையோ செய்வார், அவ்வளோதான். அப்போ ஒவ்வொரு சனி பயிற்சிக்கும் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கலாம். மற்றபடி முக்கியமான விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாமலே, அடிக்கடி ஜாதகத்தை பார்த்துக்கிறதுங்கிறது தேவையில்லாத விஷயந்தான். எல்லாத்துக்கும் ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்க வேண்டியது இல்லை. முக்கிய முடிச்சு உங்கள் கல்வியில் சேர்க்கும் நாள், முடி எடுக்கும் நாள், அப்புறம் அதுக்கு அடுத்தது நல்ல உயர்ந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம். இப்போ ஆரம்ப பள்ளிக்கூடம், அப்புறம் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் ஒரு பள்ளி, 12வது வரைக்கும் ஒரு பள்ளி, அப்புறம் உயர்நிலை கல்வி கல்லூரிக்கு போகிறப்ப, அப்புறம் அவன் திருமணம், உத்தியோகம், வீடு கட்டுதல், இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் அப்போ எடுத்து ஜாதகத்தை பார்த்துக்கிட்டா போதும். 10வது படிக்கிறப்பே அவனுடைய ஆயுள் பலன்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. அந்த காலத்தில் அப்படி சிலர் எழுதியிருக்காங்க. அது பல பேர்த்துக்கு சரியாக வந்திருக்கு, பல பேர்த்துக்கு தப்பாகவும் நடந்திருக்கு. நோட்டில் அந்த காலத்தில் ஜோதிடர்கள் எழுதுவாங்க, இதையும் பார்த்துங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் ஜோதிடம் பார்ப்பது சிறப்பு.